ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸ்னா 8 ஹீரோஸ் சீசன் 2 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்து கதை சும்மா சூப்பராக போக ஆரம்பிக்கும். நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ண. சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 7. போன எபிசோட்ல நடந்தது நமக்கு காமிக்கிறாங்க. டிராகன்ஜோ நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணி கொண்டிருப்பான். ஷீக்கி ஒன்னு பார்க்கணும் அப்படின்னு ரெபேக்கா அளவோ இப்போ அவ டைம் டிராவல் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தா. ஃபர்ஸ்ட் இதெல்லாமே அவ கனவு அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. இந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நடந்த மாதிரி அவளுக்கு தெரிஞ்ச உடனே அவளும் மத்தவங்க கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்றா. டைம் லேப் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கண்டுபிடிக்கிறாங்க. லவ்லியா அங்க மாட்டிட்டு இருக்கா, அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்றாங்க. இவங்க ஷிப்குள்ள இன்ட்ரோட் பண்ணி வந்த ஒரு டீம் ஆல்ரெடி இவங்க தோக்கடிச்சிட்டாங்க. அந்த டிராகன்ஜோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா, அவனை எப்படி தோக்கடிக்கிறது அப்படின்னு சொல்லி மத்தவங்க கேட்கவும் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒத்துமையா ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டிராகன்ஜோட ஷிப்பை உடச்சு ஈடன் ஜீரோவையே டைரக்டா ஷிப்குள்ள இறக்கிட்டாங்க. இங்க இருக்கிற மக்கள் யாரும் அவனோட சோல்ஜர்ஸ் கிடையாது, எல்லாருமே கடங்காரன் தான். அவங்கள யாரும் ஹர்ட் பண்ண வேணாம் அப்படின்னு ரெபேக்கா சொல்றா. அந்த டிராகன்ஜோ எங்க இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவான். அந்த பில்டிங் தான் ரெபேக்கா சொல்றா. என்ன தைரியம் இருந்தா என்ன நோக்கிய வருவாங்க, குறைச்ச இட போட்டீங்கல்ல, நம்ம 30 தவிர நான் மத்த ஹீரோ கொள்றேன் அப்படின்னு டிராகன்ஜோ சொல்றான். அந்த பில்டிங்கே கிராஷ் பண்ணிட்டு உள்ள போயிடலாமான்னு ஹெர்மெட் கேட்குமோ, இல்ல நம்ம லவ்லியாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவோம். அப்ப ஓப்பன் யார்ல இதை நிறுத்தலாம் அப்படின்னு சிஸ்டர் சொல்றா. மாஸ்டர், நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்ததுல உண்மையிலேயே உங்களை விட டிராகன்ஜோ பவர்ஃபுல்னு பீனோ சொல்லுவோம். அவங்ககிட்ட மோசமா நடந்துக்கிட்டா அவளையா காப்பாத்தணும் அப்படின்னு ஹாப்பி கேட்கும். இருந்தாலும் அவளை அப்படியே சாகப்பட முடியல அப்படின்னு ரெபேக்கா சொல்றா. அதுக்கு பணத்தை எதையாச்சும் ஆட்டையை போட்டுக்கலாம், அவங்ககிட்ட தான் நிறைய பணம் இருக்கேன்னு வைஸ் சொல்றான். ரெபேக்கா தான் டிராகனுக்கு வேணும்னா நம்ம அவன் இடத்துக்கே வந்திருக்கோம், அது சரிதானு ஹோமரா கேட்கும். கண்டிப்பா என் பவர் அவேக்னிங் ஆனது அவனுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு ரெபேக்கா சொல்றா. இவங்க தான் நான் சொன்ன எலமெண்ட் 4 அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்லுவோம். அவங்கள நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு 4 ஷைனிங் ஸ்டார் சொல்றாங்க. மினி ஷிப் எடுத்துட்டு நம்ம ஹீரோ மத்தவங்களும் கிளம்புறாங்க. அந்த ஷிப்பை ஃபேஸ் ஷூட் பண்ண போறான். பட் டக்குன்னு ஹெர்மிட் போய் தடுக்கிறா. அவளோட பவரை யூஸ் பண்ணி அவனோட வெப்பனை டிஸ்மாண்டில் பண்றா. டைச்சி அங்க ஓடி வரவோ சிஸ்டர் அவனை ஒரே பஞ்சு தான், நீ ஏன் கூட ஃபைட் பண்ற அப்படின்னு வா சொல்றா. ஹோமரா செல்ஃப் கூட ஃபைட் பண்றா. அண்ட் லாக்னா கூட வெச் போயிட்டு ஃபைட் பண்றா. இப்போ எல்லாருமே வந்துட்டு பேட்டில் ட்ரெஸ்க்கு மாறுறாங்க. நானும் வைஸ் கொடுத்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹோமராவும் பேட்டில் ட்ரெஸ் மாதிரி அவளோட ட்ரெஸ் அவளே சேஞ்ச் பண்ணிக்கிறா. இந்த 4 ஷைனிங் ஸ்டார்ல ஹோமரா மட்டும் தான் ஹியூமன், மத்த 3 பேருமே ஆண்ட்ராய்ட்ஸ் தான். ஓ அப்படின்னா 4 vs 4 வாங்க மோதி பாத்திரலாம் அப்படின்னு லாக்னா சொல்றான். டிராகன் இருக்கிற பில்டிங்ல இருந்து மிசைல் வந்து இவங்க ஷிப்பை ஷூட் பண்ணுது. ஃபியூச்சர்ல என்னப்பா பில்டிங்ல வெப்பன்லாம் வச்சு கேட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி வைஸ் பாக்குறான். பாஸ் ஒருவேளை நம்ம 30 உள்ள இருந்தா அவ இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி டிராகன் கூட இருக்கிறவன் கேட்கவும், இந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் அவளை கொண்டுடுச்சுன்னா அந்த பவரே டோட்டலா வேஸ்ட், எனக்கு வேண்டாம் அப்படின்னு டிராகன் சொல்றான். அந்த மிசைல்ல இருந்து ரெபேக்கா அவளை தப்பிக்க முடியல. அப்ப ஷீக்கி ஷிப்பை விட்டு வெளியே போயிருந்தான். அவன் பவரை யூஸ் பண்ணி ஒரு கிராவிட்டி ஷீல்டு அந்த ஷிப்பை சுற்றி வர வைக்கிறான். மிசைல் எதைய பத்தி கவலைப்படாம ஸ்ட்ரைட்டா இவங்க டாப் ஃப்ளோருக்கு போறாங்க. எஸ், ஒரு வழியான லேண்ட் ஆயிட்டு சரி வாங்க சீக்கிரம் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க. அங்க யாரோ நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்றான், பார்த்தா அந்த மாஸ்டர் நோகா தான். உனக்காக தான் காத்துட்டு இருந்த ரெபேக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதன ரெபேக்காவை டேஞ்சர்ல மாட்டி விட்டது அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பஞ்ச் பண்ண அவனுக்கு எதுவும் ஆகல. இது ஹாலோகிராம் தான், என் உண்மையான பாடி ப்ளூ கார்டன்ல இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ரெபேக்கா. என்னோட பவர் என்னால மத்தவங்க லொகேஷனை பார்க்க முடியும். இந்த மாடர்ன் ஏஜ்ல GPS வந்ததுக்கு அப்புறம் என் பவர் யூஸ்லெஸ் தான் நான் நினைச்சேன். பட் அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது என்னோட அந்த பவரை யூஸ் பண்ணி டைமுக்கு வெளியவும் அப்சர்வ் பண்ண முடியும். ரெபேக்காவோட டைம் மூமெண்ட்டை கூட என்னால அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சுதான் என் டைம் லீப் பவரை நீ கண்டுபிடிச்சியான் ரெபேக்கா கேட்கிறா. எல்லாம் ஆரம்பிச்சது 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்க வேண்டிய ஒரு பொண்ணு டைம்ல அவளோட லொகேஷனை சேஞ்ச் பண்ணி நான் அப்சர்வ் பண்ண அப்படின்னு நோவா சொல்றான். உனக்கு அது ஞாபகம் இருக்காது, ஏன்னா நீ அதை சப்கான்ஷியஸா பண்ணிருக்க. எப்பெல்லாம் உன்னோட உயிர் ஆபத்துல இருக்கோ அப்பெல்லாம் நீ இதே மாதிரி தான் டைம் லீப் பண்ணிருக்க. அண்ட் இது உன்னோட 30வது தடவை. இந்த வேர்ல்டு நான் வேர்ல்ட் நம்பர் 30 சொல்லுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனாலதான் என்ன நம்பர் 29 கூப்பிட்டாங்களா இப்பதான் ரெபேக்காக்கு புரியுது. இந்த காரணத்தினாலயோ உன்னோட ப்ரீவியஸ் வேர்ல்டோட மெமரிஸும் இந்த வேர்ல்ட் நம்பர் 30 உனக்கு இருக்கு. டிராகனை தோக்கடிக்கிறதுக்கு இந்த வேர்ல்டு 30 மட்டும் தான் உன்னால முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னடா சொல்ல வர நம்ம ஹீரோ கேட்கலாம். லாஸ்ட் டைம் நான் என் பவரை இதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாதான்னு ரெபேக்கா கேட்கும். அது எனக்கு தெரியல. ஆனா வேர்ல்டு 29 விட இந்த வேர்ல்டு 30 உன் உயிர் ரொம்பவே ஆபத்துல இருக்கு. வேர்ல்டு 29 உனக்கும் டிராகனுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வேற. அந்த டைம்ல உன் கேட் லீப்பர் அவேக்னிங் ஆகல. அதனாலதான் ஷீக்கி இருந்து 7 நாள் வரைக்கும் உன்னை உயிரோட வச்சிருந்தாங்க அப்படின்னு நோகா சொல்றான். அவ்வளவு யோசிச்சு பாக்குற. உன்னோட பவர் இன்னும் அவேக்னிங் ஆகல, அதனால தான் இன்னும் அதை உன்கிட்ட இருந்து எடுக்கல. அது அவேக்னிங் ஆன அடுத்த செகண்ட் உன்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவான் டிராகன் ஜோ சொல்லிருப்பான். வேர்ல்டு நம்பர் 30 உன் பவர் ஆல்ரெடி அவேக்னிங் ஆயிட்டு. சோ இந்த தடவை ஒருவேளை நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா அடுத்த செகண்டே டிராகன் ஜோ உன்கிட்ட இருந்து பவர்ஸ் எடுத்துருவான். உன்னால டைம் லீப் பண்ண முடியாது. டிராகன் ஜோ டைம் லீப் பண்ணி டிராகனோட வால் நம்பர் 2 ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு நோவா சொல்லுவோம். ஆனா ஃபியூச்சர்ல நடந்தது உனக்கு எப்படி தெரியும் வைஸ் கேட்கறான். அவங்க லொகேஷனை வச்சு என்ன நடந்திருக்கும் நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். நான் சொல்றது கரெக்ட் தானே ரெபேக்கான்னு கேட்கும். கரெக்ட் தான் நவா சொல்றா. உன்னோட அந்த பவரை பத்தி நான் தான் டிராகன் கிட்ட சொன்னேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்களால தான் டிராகன் ஜோவை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு நோவா சொல்றான். ரோபோட்ஸ் கண்ணுல இருந்து தண்ணி வராது, என்னால ஈஸியா உங்களை தண்ணியா மாத்த முடியாது அப்படின்னு லாக்னா சொல்லுவோம். யார் சொன்னா எங்களுக்கு கண்ணீர் வராதுன்னு, எங்களுக்கும் ஹார்ட் இருக்கு அப்படின்னு விச் சொல்றா. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு ட்ரோனியா வந்துட்டு ஹெர்மிட் ஹேக் பண்ணி இவங்களே அட்டாக் பண்றா. மூஞ்சி அழகா இருந்தா
இருந்தாலும் நீயும் பார்க்க அந்த மாஸ்கா மாதிரி பண்ணி மாதிரியே தான்டா இருக்க அப்படின்னு சிஸ்டர் சொல்லவும், நான் 60 நாளா டார்ச்சர் அடக்கி வச்சிட்டு இருந்த, பட் இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு அந்த 60 நாளுக்கான காயின் அவன் கசக்கி போடவும், சிஸ்டர் வந்து அவனை அட்டாக் பண்ணிட்டு, நீ 60 நாள் தான் சொன்ன, என்ன கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் ஒரு நியோபி தான் அப்படின்னு சிஸ்டர் ஒரு காயினை காமிக்கிறா. இது 10 வருஷமா அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகுறான். டார்ச்சர் பண்ணாம 10 வருஷம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது இப்ப ஆரம்பிக்கிறேன் நம்ம அட்டாக் பண்றா. போன தடவை நான் அவங்கிட்ட தோத்து போயிருக்கலாம், பட் இந்த தடவை அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லி ஹோம்ரா சொல்றா. செல்ஃபுக்கு எதுவுமே புரியல. பால்கரியா இதான் என்னோட ஃபர்ஸ்ட் மிஷன், கண்டிப்பா நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு ஹோம்ரா அட்டாக் பண்ண வர 5 ஸ்வார்ட்ஸ் ஃபென்சிங் ரெயின் ஃபார்ம் அப்படிங்கிற ஒன்னு யூஸ் பண்ணி அந்த விண்டையாவா கட் பண்றா. இந்த டிராகனை தோக்கடிக்க தான் இது பண்ணி, அதுக்கு ரெபக்காவை ஆபத்துல மாட்டி விடுவியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த டிராகன் எவ்வளவு மோசமானவன் உனக்கு இன்னும் தெரியல. டார்க் ஆல்கெமிஸ்ட்னு கூப்பிடப்படுற அந்த டிராகன் ஜோ அவன் ஈத்தர் பவரை யூஸ் பண்ணி அவனுக்கு அண்டர் வேர்ல்ட்ல ஒரு தனி பேரையே கிரியேட் பண்ணிருக்கான். காஸ்மோஸ்ல அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் 6 கேலக்டிக் ஜெனரல்ஸ்ல ஒருத்தனா இருக்கான். பட் அவனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, தி அன்டெட் டிராகன் ஜோ அப்படின்னு நோவா சொல்லவும், என்னது அன்டெட்டா அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. அப்படின்னு அவன் சாகவே மாட்டானான்னு கேட்கவும், ஒரு லைஃப் சப்போர்ட் மிஷனை யூஸ் பண்றான், எங்க மெயின்டைன் பண்றான். வால் நம்பர் 29ல ரெபக்கா நீ அவன் வீக்னஸ் கண்டுபிடிச்சிருப்பேன்னு கேட்கவும், நோவாவோட சிக்னல் கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆயிட்டு இருக்கு. உண்மையிலேயே நீங்க யாருன்னு ரெபக்கா கேட்கவும், நான் அப்படின்னு நம்ம சொல்றதுக்குள்ள சிக்னல் கட் ஆகுது. உண்மையிலேயே அந்த நோவா நமக்கு யாரு, நமக்கு ஃப்ரெண்டா இல்ல எனிமியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ரெண்டு பேரோட மோட்டிவுமே டிராகன் ஜோவை தோக்கடிக்கிறது தான் அப்படின்னு ரெபக்கா சொல்றான். இந்த பேரை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன்னு வாய்ஸ் சொல்றான். தடவை நீங்க டிராகன் ஜோவை தோக்கடிக்கலன்னா நான் இந்த பிளானட் மொத்தமா அழிஞ்சிருவோம் அப்படின்னு நோவா நினைக்கிறான். டிராகனோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லி ரெபக்கா யோசிக்கிறா. எனக்கு தெரியலப்பா, எந்த ஐடியாவும் இல்லன்னு ரெபக்கா சொல்றா. சரி ஃபர்ஸ்ட் போய் லவ்லியாவை கண்டுபிடிப்போம் இவங்க உள்ள போறாங்க. நான் எரிச்சு சாம்பல் ஆகாம விட மாட்டேன் அப்படின்னு ஃபே வந்து இப்போ அவன் ஃபயர் பவரை யூஸ் பண்றான். ரோபோட்டோட வீக்னஸ் ஹீட் தானே அப்படின்னு சொல்லி இப்போ ஃப்ளேமை வச்சு அவளை அட்டாக் பண்ணவும், ஃப்ளேம் ஃபிளஷ் டிவைஸ் அப்படின்னு தான் பாக்குறா. ஹேக்கிங் சிக்னல் எல்லாமே கட் ஆயிடுச்சுல அப்படின்னு அந்த ட்ரோன் எடுத்து அவளை ஷூட் பண்றான். என்ன உனக்கு வலிக்குதா, ரோபோட்ஸால வலியை ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு அவன் கேட்டுட்டு அடையில இருக்கிற டக்ட் வழியா அப்படியே வேற ஒரு பில்டிங் குள்ள அவன் போறான். அவன் எங்க போனா அப்படின்னு சொல்லி ஹெர்மிட்டோ தேடிட்டு இருக்கா. இதுதான் என் ஹிடன் வெப்பன் ஹவுஸ், என்னோட மைண்ட் ஸ்கில் ஸ்னைப்பர் தான். இப்போ நான் அவளை ஷூட் பண்ணா நான் எங்க இருந்து ஷூட் பண்ணனு கூட அவளுக்கு தெரியாது. என் ஃப்ளேம் ஆமாவை யூஸ் பண்ணா அவ கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷூட் பண்ணா. ஏரியல் மூவ் அப்படின்னு டக்குனு ஹெர்மிட் அதுல இருந்து தப்பிச்சிருக்கா. புல்லட் வந்து திசையை வச்சு அவன் எந்த ரூம்ல இருக்கான்னு கண்டுபிடிச்சு அந்த பில்டிங் மொத்தத்தையும் ஹேக் பண்ணி அவனோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி அவனையே ஷூட் பண்ற மாதிரி திருப்புறா. அப்படி என் லொகேஷன் எப்படி கண்டுபிடிச்சா நம்ம கேட்கவும், மத்த ஹியூமன்ஸை விடவும் பாடி ஹீட் ரொம்பவே அதிகமா இருக்கும். இப்போ உள்ள எல்லா ஆண்ட்ராய்ட்ஸ்லயுமே தெர்மோகிராஃபி இருக்கு, உன் கதை முடிஞ்சது அப்படின்னு அவன் ஷூட் பண்றா. அது எல்லாமே ஈதர் கோட்டட் புல்லட்ஸ் தான். ஏன்னா வலி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கும் ஒரு ஹார்ட் இருக்கு அப்படின்னு ஹெர்மிட் சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டிராகன்ஜாவோட ஈத்தர் கியர் ஆல்ரெடியே ரொம்பவோ பவர்ஃபுல். அது போக இப்போ அவன் சாகவே மாட்டான்னு வேற சொல்றாங்க. அவனை எப்படி நம்ம ஹீரோ டீம் தோக்கடிக்க போறாங்க, என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.